வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி அந்த பாடலை நம்ம இன்னைக்கு கத்துக்கலாங்க. அதாவது இன்னைக்கு அமாவாசை தினம் இல்லையா, இன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு. அதனால அதிசக்தி வாய்ந்த அம்பாளுடைய பாடல் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். புக்கு இருக்கிறவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அம்மன் திருப்பாடல்கள் அப்படின்னு புக்கு இருக்கும். அந்த புக்கில் இருக்கும் எல்லா அம்மன் பாடல் புத்தகத்திலையும் இருக்குங்க. அப்படி புக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். அப்படி புக்கு வாங்கணும்னா எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. நீங்கள் கோவில் கடையில் கூட உங்கள் ஊர் கோவில் கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த பாடலை நம்ம கற்றுக்கலாம். சரி, நான் உங்களுக்கு இந்த புக்கை காமிச்சிடுறேன், என்னுடைய புக்கு. சரி, வாங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பாடலை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில பாடலாம், கோவிலையும் பாடலாம். அப்புறம் ராகு கால துர்க்கை அம்மன் விளக்கேற்றுறோம் இல்லையா, அப்பவும் பாடலாம். அப்புறம் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்கிறவங்க, விளக்கு பூஜை செய்கிறவங்க ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி அப்படின்ற இந்த பாடலை பாடலாம். ரொம்ப விசேஷமான அற்புதமான பாடலுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாடலை பாடி நம்முடைய பிரார்த்தனை என்ன உண்டோ அம்பாளிடம் தெரியப்படுத்தினால் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் நமக்கு பாடலை பாட பாட நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷன் எல்லாமே நீங்கும். நம்முடைய ஆற்றல், அதாவது ஆன்மீக பக்தி நமக்கு மேலும் மேலும் பக்தி பெருகும். மற்றும் நமக்கு பாடணும் அப்படின்னு நமக்கு நிறைய பாடல்களை நம்ம பாட ஆரம்பிப்போம் பாட பாட. அதனால கூட்டு பிரார்த்தனையா நீங்க கோவிலையும் பாடலாம், வீட்லயும் தனிப்பட்ட முறையில அம்மன் படம் இருந்ததுன்னா சந்தன குங்குமம் வச்சு விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாங்க. செய்வாங்க. நம்ம பாடலுக்குள்ள போலாம். முதல்ல இந்த புக்கை பார்த்துருங்க. பாருங்க, ஐஸ்வர்ய மஞ்சரி அப்படின்னு என்னுடைய புக்கு. இது ரொம்ப பழங்காலத்து புக்கு. இது இங்கே அம்மன் திருப்பாடல்கள் அப்படின்னு கிடைக்கும் கோவிலில். இல்லை துர்க்கை அம்மன் பாடல்கள் அப்படின்னு இருக்கும், அந்த புக்குலேயும் கிடைக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் புக்கு. இது பாருங்கள். பாருங்க, ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி, கஷ்ட நிவாரணி அஷ்டகம், கஷ்டமெல்லாம் நீங்கும். அம்பாளுடைய பாடலை பாட பாட நமக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்கள் நீங்கும். அதனால கஷ்ட நிவாரணி அஷ்டகம் அப்படின்னு இந்த பாடல். சரி, பாடலாமா? வாங்க. குங்கும நாயகி குலம் மகிழ் நான்முகி குவலய தேவியலே, பங்கயலோகினி பார்ப்புகழ் மாசினி பனிமலை அரசியலே, மங்கள ரூபினி மணமகிழ் வாசினி மாசினை களைபவளே, ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜய நீஸ்வரி, ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி, சஞ்சலம் போக்கிடும் சங்கரி சாம்பவி சாந்த தயாபரியே, எஞ்சிய நாளிலும் ஏற்றமாய் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவாய், தஞ்சமே நன்றுனை ஏ சகலமும் வேண்டுவேன் தாரணி காப்பவளே, ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெயதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. எத்தனை இடர்கள் எத்தனை தடைகள் எண்ணில் அடங்காமல், அத்துணை இடர்களும் அறிந்திடுவாய் நீ அவசியம் கலைந்திடுவாய்,
எத்துணை இனியே என்று கலங்கிடும் எங்களின் துணை நீயே. ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. சிந்தையில் என்றுமே சிரித்திடும் உன்முகம் சிக்கென இருந்திடுமே. விந்தையிலும் நல் பிந்தையே உன் செயல் விரைவினில் புரிந்திடுவாய். எந்தையும் தாயும் எங்குலம் யாவும் உந்தனால் தழைத்திடுமே. ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. அற்புத வடிவே ஆனந்த நிலையே அகிலாண்டேஸ்வரியே. போர்ப்பதம் நற்பதம் பாற்றினேன் நின் பதம் பேத்த நின் பாதியலே. கற்பக தருவே காத்திடும் உருவே கற்பக காஞ்சனையே. ஜய ஜய ஈஸ்வரி ஜக ஜக ஈஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. வருவாய் வருவாய் வான்புகழ் நாயகி வறுமையை போக்கிடவே. தருவாய் தருவாய் வருவாய் தருவாய் சீர்மிகு வழியினிலே. தருவாய் மலர்வாய் ஒருவாய் உணவும் தினமும் கிடைத்திடவே. ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. மலைமகள் கலைமகள் மாதவன் அலைமகள் வடிவுடை துர்க்கையளே. இலைமறை காயாயிருந்திடும் நோய்களை இனி இல்லையாக்கிடுவாய். நிலையாய் உன்னை நான் நினைத்தே வணங்கிடும் நிலையினை தந்திடுவாய். ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. ஜய ஜய வாரணி கஷ்ட நிவாரணி ஜய ஜய நாரணியே. ஜய ஜய மாலினி ஜகம் புகழ் சீலினி ஜய ஜய சோலினியே. ஜய ஜய மங்களம் ஜய ஜய மங்களம் ஜய ஜய பகவதியே. ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. ஜய ஜய வாரணி கஷ்ட நிவாரணி ஜய ஜய நாரணியே. ஜய ஜய மாலினி ஜகம் புகழ் சீலினி ஜய ஜய சோலினியே. ஜய ஜய மங்களம் ஜய ஜய மங்களம் ஜய ஜய பகவதியே. ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். அதாவது ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. இந்த பாட்டோடைய தலைப்பே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. வெற்றி, நமக்கு வெற்றியே நமக்கு வந்து சேரும். ஜெயம் தரும் தேவி நீ காமாட்சி. கஷ்ட நிவாரணி அஷ்டகம். இந்த பாடலுடைய இந்த அஷ்டகம் பேர் கஷ்டத்தை நீக்குகின்ற அஷ்டகம். அதனால நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும் இந்த அஷ்டகத்தை படிக்க படிக்க. கஷ்ட நிவாரணை அஷ்டகம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாடலாம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாடலாம். அப்படி பாட வரல அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா எங்களுடைய கூட்டு பிரார்த்தனையில நாங்க சில பேர் பாட மாட்டேன்றாங்க, பாடவே முடியல அப்படின்றாங்க. பாடுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பாட வரல அப்படின்றாங்க. சரி, அப்படி பாட வரல அப்படின்னாக்க, ராகம் வரல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. நீங்க ஜஸ்ட் படிக்கலாம், வாசிக்கலாம். தமிழ் தெரியும் இல்லையா? தமிழ் தெரியவங்க ஜஸ்ட் நம்ம படிக்கலாம். ராகம் தான் போட்டு பாடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அதை படித்தாலே போதுங்க, நமக்கு புண்ணியம்.
அம்மனுடைய அருள் அப்படியே நமக்கு சேரும். அருள் கடாட்சம் அப்படியே நமக்கு சேரும். நம்முடைய துன்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது, இருந்த இடம் தெரியாமல் போகும். மற்றும் நமக்கு அந்த செயலை, எந்த செயலை நினைத்து நம்ம வேண்டிக் கொள்கிறோமோ அந்த செயல்ல கண்டிப்பா நமக்கு வெற்றி உண்டாகும். அதாவது ஒரு மனதோடு பக்தி சிரத்தையோடு நம்ம எந்த பாடலை பாடினாலும் சரி, ஸ்லோகங்களை சொன்னாலும் சரி, மந்திர ஜபங்கள் சொன்னாலும் சரி, அதற்கு பலன் ஏராளம். நம்பிக்கை இருந்தால்தான் நமக்கு அந்த செயலில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப இதுல பார்த்தோம்னா, குங்கும நாயகி குலம் மகிழ நான்முகி குவலய தேவியலே பங்கைய லோசினி பார்ப்புகழ் பாமினி பனிமலை அரசியலே மங்கள ரூபினி மணமகிழ் பாமினி பனிமலை அரசியலே மங்கள ரூபினி மணமகிழ் வாசினி வாசினை கலைபவளே ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி ஜெயம் தருபவளே காமாட்சி தாயே. அடுத்தது பார்த்தோம்னா, சஞ்சலம் போக்கிடும் சங்கரி சாம்பவி. எங்களுடைய சஞ்சலம் மனம் திண்டாடி கொண்டிருக்கிறது, சஞ்சலத்தில் வாடி கொண்டிருக்கிறது. துன்பத்தை கண்டு பயந்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சஞ்சலமான மனதை நீக்கி எங்களுக்கு மன நிம்மதியை தாரும் தாயே. சஞ்சலம் போக்கிடும் சங்கரி சாம்பவி சாந்த தயாபரியே, சாந்த தயாபரி தாயே, சாந்த சொரூபியான காமாட்சி தாயே. எங்களுடைய மனமான இந்த மனம், அலைந்து கொண்டிருக்கிற மனம், துன்பத்தில் இருக்கின்ற மனம் எங்களுக்கு சாந்தத்தை தந்திடுவாய், மனம் அமைதி பெறட்டும், சாந்த சுரூபி தாயே அப்படின்னு நம்ம பாடி வேண்டிக் கொள்கிறோங்க. இந்த பாடல் மூலமாக நம்ம பாடுகிறோம். எஞ்சிய நாளிலும் ஏற்றமாய் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவாய். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி போட்டு எங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தாரும் தாயே, முன்னேற்றத்தை தாரும் தாயே, எங்களுக்கு அருள் புரிவாய் தாயே. தஞ்சம் என்றுன்னையே சகலமும் வேண்டுகிறோம் நாங்க, தாரணி காப்பவளே அப்படின்னு சொல்றோம். ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி தாயே அப்படின்னு மனம் உருகி காமாட்சி தாய் கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். எத்தனை துன்பங்கள் இடையூறுகள் வந்தாலும் சரி, எங்கள் பக்கத்தில் எங்களுடன் எப்பொழுதுமே எந்நேரமும் இருந்து எங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி போடுவீராக. மற்றும் எங்களுடைய தடைகள் அனைத்தையும் நீக்கி போட்டு எங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை தாரும் தாயே, வெற்றியை தாரும் தாயே அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நம்ம அம்பாளை அற்புதமாக நம்ம பாடி வர்ணித்து வேண்டுதல் வைக்கிறோம். அதனால பாடல் வரிகள்லயே நம்முடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனை எல்லாமே இருக்குங்க. அதனால நம்ம இந்த பாடலை பயபக்தியுடன், பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம ஒரு மனதோடு பாட 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 நமக்கு அற்புதம் நிகழும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கும். இது போல நிறைய பாடல்கள் கொண்டே இருக்கிறதுங்க. ஏற்கனவே சிவபெருமானுடைய பிரதோஷம் சோமவார பாடல்களை நாங்க அப்லோடு செஞ்சிருக்கிறோம். இப்போ அம்பாள் பேர்ல பாடல் பாடியிருக்கிறோம். அதாவது அமாவாசை இல்லையா இன்னைக்கு கூட இந்த பாடலை பாடலாம். அற்புதமான பாடல். எல்லாரும் கத்துண்டு அம்பாளுடைய அருளை பெறுவோம். யாரெல்லாம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்க, மாங்காட்டு காமாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு. என்ன பாடல் பாடுறது, எப்படி பாடுறது, எப்படி புக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன் சேரும். மற்றும் இது கூட்டு பிரார்த்தனையா தான் பாடணும் அப்படின்னு கிடையாதுங்க. வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல தனிப்பட்ட முறையில பாடி அம்பாளை மகிழ்விக்கலாம்.
மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நம்முடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் கொடுப்போங்க. அதை டச் பண்ணாலே போறோம், லிங்க் ஓபன் ஆகும். நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்க அதன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.